குறிஞ்சி பாஞ்சால குறிஞ்சில நான் என்ன ஆரம்பிட்டு இருக்கிறேன் யாருங்க அது மட்டுமல்ல நான் வந்தோடனே நம்மளோட ஐயா அவர்கள் யாரு யூடியூப் சேனல் செல்வம் ஐயா அவர்கள் யூடியூப் சேனல் செல்வம் அவர்கள் நம்மளுடைய கலையை வளர்த்தி விடிய முழுவதும் எல்லா வீடியோ எடுக்கிறவங்களும் ஸ்டேட் பண்ண வச்சுக்கோங்க. இவர் எத்தனையோ நாடகாரருக்கு வீடியோ எடுத்திருக்காரு. இதோட 2 கையிலையும் பிடிச்செல்லாம் விடாம அதை எடுத்து நம்மளை எல்லாம் உலகமெங்கு பரப்பிக்கிறாரு. அப்பேற்பட்ட நமது ஐயா யாரு யூடியூப் சேனல் செல்வம் ஐயா அவர்கள் நம்முடைய கலையை மேலும் மேலும் பிரபலம் செய்து கொண்டு இருக்கிறார்கள். அவருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் எந்த பக்கம் போனாலும் திருப்பதி வெங்காயம் கோவில் எவ்வித போகிறதோ அதன் பிரகாரமாக அவர் கொண்டு விட வேண்டும். நமது இன்னும் வைரமுனியுடைய கோயில் ஐயா பூசாரி ஐயா அவர்கள் அவருடைய சொத்துல 20 நமது ஆயா பேரு கேட்கல. என் பெயரோ அத்திரு மகாராஜா. இப்படி என் பெயர் வாக்கியவனா இருந்தாலும் என்னை பெற்றோர் தாயாகப்பட்ட யாரு எனக்கு குலம் கோத்திரங்கள் யாது சொல்றேன். தெரிந்தாயா? என் தாயோ குந்தி மந்தாரி. குந்தி மந்தாரி அம்மை. குந்தி மந்தாரிக்கும் பாண்டிபத்திர மகாராஜனுக்கு நாங்கள் எத்தனை பேர் பிறந்தோம் தெரியுமா? நாங்களும் 6 பேர் பிறந்தோம்.
எனக்கு தாய் எத்தனை பேர் தெரியுமா? 2 பேர். யார் யாரு? குந்தி அம்மானும் மந்தாரி அம்மையும். இப்படி எனக்கு 2 தாய். இப்படி 2 தாய் இருக்க பொழுது நாங்கள் 6 பேர் யார் யாருக்கு பிறந்தோம்? குந்தி அம்மாவுக்கு பிறந்து யார் தெரியுமா? தர்மன், பீமு, அர்ஜுனன். இப்படி நாங்க 3 பேருக்கு பிறக்க என் தாய் ஸ்ரீதாய்க்கு மந்தாரி அம்மைக்கா இருந்தது நகுலன், என் தம்பி சகாதேவன், என் தங்கையோ சங்குமதி. இப்படி நாங்கள் பிறந்து நாங்கள் 6 பேர்கள் பிறந்து என்னடா பாக்கியத்தை கண்டோம். அஸ்தாபுரத்துல ஒரு பகுதியாக நாங்க வாழ்ந்து வரும் பொழுது நாங்க என்ன பாக்கியம் கண்டோம் என்பா. அதை நினைத்தால் கடம்பட்ட நெஞ்ச போல் கலங்குகிறா. எங்களுக்கு யார் நேரிட்டு வராது. எங்களை என்ன செய்தாக தெரியுமா? ஐயோ நான் என்னன்று நான் சொல்றதானே. தெரியுமா? தந்திரமா ஸ்நாபனம் அழைத்து பாருங்கள் தம்பிமார்களா, எல்லாரும் அரண்மனை புதுமனை புகழ கட்டுகிறேன். ஒரு பாருங்கள் என்று தந்திரமாக அழைத்து அரக்கு மெழுகேன்னு சொல்லக்கூடிய அரக்கு மெழுகிலே ஒரு மாளிகை கட்டி எங்களை கொள்வதற்காக வேண்டி அந்த மாளிகளை விட்டு நெருப்பை பதித்து வைத்தார். அரக்கும் மெழுகில நெருப்பு வைத்தல எப்படி டிக்கெட் எப்படி தெரியும் அல்லவா? பாண்டவர்களும் 6 பேர்களும் ஐவர்களும் தாய் குந்திய மாவட்டத்தில் 6 பேர்களும் சாகட்டும் என்று எங்களை கொல்ல நினைத்தார்.
அதுக்கு தப்பி பிழைக்க போய் ஏய் இன்று என்ன செய்தான்? நாட்டை விட்டு 12 ஆண்டு காட்டுக்கு போக வேண்டும். ஓராண்டு அஞ்சாவது படிச்சு வந்தார். இப்படி குரு பெரியவார் சபையில நாடு தர்றேன்னு சொல்லல. அந்த திரிவாதம் பண்ண என்ன செய்ய தெரியுமா? சபையில் நின்று திருசை மட்டும் ரசித்தான். நாடு கொடுக்க சித்தானா, நாளை ஒடுக்க மறுக்க சித்தான தெரியாமல் ஒரு பெரியவார் சொன்ன கதை பிரகாரமாக 12 ஆண்டு காட்டுக்கு போனான். 12 ஆண்டு காட்டுக்கு முதல் வருடத்துல போகும் பொழுது பாண்டவரை எப்படியாவது கொல்லணும் என்று தான் தெரியுமா? பாண்டவர்கள் 5 போய் கொண்டிருக்கும் பொழுது எங்களை கொல்ல நினைத்தானே கொடுப்பாவி. ஐயோ படிக்குந்த நாங்க பாய்தனியிலே பாம்பு கொண்டு விட்டனடா விட்டனோ கொடுப்பாரு. காட்டிலே சென்று பாண்டவர்களும் 5 காய்கறிகள் எல்லாம் பறித்து சாப்பிட்டு விட்டு பெரிய ஒரு வட்டப்பாறையில் படுத்து நித்திரை ஆகவோ என்று காட்டிலே கல்லே தலைவாணி கனகமே பஞ்சமத்த இல்லே தலைவாணி மத்த பாரிய பஞ்சமத்தன் மனதில் எண்ணி நாங்க படுத்து 5 படுத்து நித்திரையா கொண்டு படுத்து பாம்பை கொண்டு வந்து விட்டான். பாம்பு கொத்தி பாண்டவர்கள் 5 அதிகோடு சாகட்டும் என்று அதற்கும் இவருடைய மாமாபடி எம்பெருமான் மாயனுடைய அருளால தப்பி பிழைத்து 12 ஆண்டு காலம் காட்ட முடித்து ஓராண்டு ஐயாவது காட்டுல காலம் கழிக்க போயிட்டோம். பொழுது ஏதோ தெரியவில்லை. 8 தினமாக அன்னாரோடு தமிழ் அடித்தார்களா?